இந்த கோயில்ல சிவன் தான் லிங்க வடிவில இருக்காரு. அது வந்து சுயம்பு மூர்த்தியாவே அ எழுந்தருளி இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப புதுசா கோயில் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிருந்தேன். நான் போனப்போ எனக்கு மேல ஏறிட்டே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியாததால, அ சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதையும் இதில அட்டாச் பண்றேன். அ கோயில் வந்து காலையில 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் எல்லா நாளும் திறந்திருக்கும். ஈவினிங் 4 டூ 8ம் திறந்திருக்கும். ஓகேங்களா. அந்த டைம்ல நீங்க போய் கோயில்ல பார்த்துட்டு வரலாம். இது மாரி விசேஷ நாட்கள்ல மகா சிவராத்திரி, அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம் அந்த மாரி நாட்கள்ல சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செய்றாங்க. ரொம்ப மிக்க சிறப்பா இருக்கு. நெறைய பேரு நாங்க ஏறுன அன்னைக்கு பார்த்தோம் அப்டின்னா, கீழ இருந்து நெறைய பேர் அந்த கோயிலுக்கு தேவையான எல்லா நமக்கு தெரியல. எங்க இருக்கும் எங்க ஆஃபீஸ்ல வச்சிருப்பாங்க போல இருக்கு. அது எல்லாம் போய் அவங்க ஏறுறவங்க எடுத்துட்டு தான் மேல ஏறி போறாங்க. கடவுளுக்கு தேவையான எல்லா மாலைக, இன்னும் தண்ணி, என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்துட்டு மேல ஏறி போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போற அன்னைக்கு ஒரு தம்பி வந்து 2, 3 தடவ ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அவ்ளோ ஃபிட்டா வச்சிருக்காரு உடம்ப. ரெகுலரா டெய்லியும் வந்து மேல ஏறுவாராம். அத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. மிக சிறப்பான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். மலையுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 300 மீட்டர் உயரம் ஃப்ரெண்ட்ஸ். அ அது இப்போ மேல ஏறி போக நீட்டா படி வச்சிருக்காங்க. எந்த கஷ்டமும் இல்ல. படி ஏறுறதுக்கு எல்லாமே புதுசா இப்போ திரும்பியும் பண்ணிட்டு, மிக சிறப்பா அமைச்சு வச்சிருக்காங்க. போற வழியில குடிக்க தண்ணி, அந்த மாரி விஷயங்களும் கிடைக்குது. அடிவாரத்துல வந்து விநாயகர் கோயில் இருக்குது. நவக்கிரக சன்னதியும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் மிக சிறப்பான செல்வ விநாயகர். நான் கும்பிட்டு வந்து அ கிரிவலத்துக்கு ரெடி ஆனேன்.